உங்கள் கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கு இது போல் டேஸ்டியான கார்ன் ரைஸ் செஞ்சு கொடுங்க. லஞ்ச் பாக்ஸ் எம்ப்டியாக தான் வரும். அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இந்த கார்ன் ரைஸ் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க. டேஸ்டியான கார்ன் ரைஸ் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 4 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு, ஒரு மீடியம் சைஸ் நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம், ஒரு நீல வாக்கில் கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் அரை கப்பு வேக வச்ச ஸ்வீட் கார்னு, 1/4 கப்பு பொடியாக கட் பண்ண குடமிளகாய், 1/4 வாசி பொடியாக கட் பண்ண கேரட் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண மல்லித்தலை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு வடித்த சாதம் சேர்த்துக்கோங்க. நான் மெஷரிங் கப்பில் 1 கப்பு பாஸ்மதி ரைஸில் சாதம் வடித்து இதில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் சோயா சாஸு, தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா சூடு ஏறினது இறக்கிட்டிங்கன்னா சுவையான கார்ன் ரைஸ் சூப்பராக ரெடி.